ஒரு 10 டேஸ் சேலரி லேட்டா வந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல ரன் பண்றதுக்கு. அது கூட ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியோ சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான், நினைச்சே பார்க்க முடியல. கரெக்ட். ஸோ அதனால தான் இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னது, எமர்ஜென்சி எமர்ஜென்சி ஃபண்ட். இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஃபினான்ஷியல் டாபிக். ஸோ இன்னைக்கு நம்ம பேச போறது எமர்ஜென்சி ஃபண்ட் பத்தி தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க ஒரு எஸ்ஐபி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி, ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி, கிரிப்டோ வாங்குறீங்களா, அது வாங்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு முதல் விஷயம் எமர்ஜென்சி ஃபண்ட் கிரியேட் பண்ணணும். கரெக்ட். எமர்ஜென்சி ஃபண்ட் இஸ் ஃபார் தி எமர்ஜென்சி சிச்சுவேஷன். ஆமா, நேம்லயே இருக்கு. இது வந்து ஒரு ஐபோன் வாங்குறதுக்கு, இல்ல ஒரு வெக்கேஷன் போறதுக்கு, வேற என்ன சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஆமா, இதெல்லாம் வந்து ஒரு பிளான்டு ஒன். ஓகேங்களா. ஸோ அதுல வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் வராது. ஏதாவது ஒரு அன்பிளான்டா ஒரு சுச்சுவேஷன் நடந்ததுன்னா அதை எப்படி நம்ம வந்து ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த எமர்ஜென்சி ஃபண்ட். இது வந்து ஒரு ஜாப் லாஸா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியா இருக்கலாம். சடனா ஏதாவது இந்த மாதிரி வந்ததுன்னா எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போறோம், அதுக்கு தான் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இமேஜின் கோவிட் டைம்லலாம் எத்தனை பேருக்கு டக்குன்னு ஜாப் போச்சு, எவ்வளோ கம்பெனி டக்குன்னு க்ளோஸ் ஆச்சு, எவ்வளோ பேருக்கு ஜாப் லாஸ் ஆச்சு, எவ்வளோ பேருக்கு சேலரி அப்படியே பாதியாக குறைஞ்சிச்சு. கரெக்ட். ஸ்டில் நம்ம வந்து நம்மளோட ரெண்ட் கட்டணும், நம்மளோட பில்ஸ் பே பண்ணணும் இல்லையா, எதுவுமே ஸ்டாப் ஆகலை, நம்ம சாப்பிட்றது சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு மணி கண்டிப்பாக வேணும். உலகமே இயங்காமல் போயிடுச்சுனாலும் காசு நம்மளுக்கு வேணும். பேசிக் எக்ஸ்பென்சஸ் அட்லீஸ்ட் அதுக்காகவாது வேணும் மணி. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரி, இப்போ வந்து நம்மளுக்கு கையில் வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லைப்பா, என்ன நடக்கும்? எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லைன்னா என்ன பண்ணுவோம், நம்ம ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல எஸ்ஐபியில், அதை பிரேக் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு பணம் வேணும், எவ்ரி மந்த் ஃபேமிலி ரன் பண்ண மணி வேணும். ஸோ என்ன பண்ணுவோம், அது பண்ணுவோம். இல்லைனா என்ன பண்ணுவோம், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்க கிரெடிட் கார்டை நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இல்லைனா லோனு, பர்சனல் லோன் போக வேண்டியது இருக்கும். இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கடன் வாங்க வேண்டியது மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் போய் நம்ம மாட்டிப்போம். அது இல்லாமல் இதெல்லாம் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், நமக்கு ஒரு பீஸ் இல்லாமல் இதுவாகிடும். ஸோ அதனால எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து காரில் இருக்க ஏர் பேக் மாதிரி தான். கரெக்ட். ஸோ காரில் இருக்க ஏர் பேக் என்ன பண்ணுவோம், நமக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நம்ம வந்து நம்மளை சேஃபாக வந்து காப்பாற்றுறதுக்கான ஒரு ஏர் பேக் அது. ஸோ இப்போ ஃபினான்ஷியல் ஏர் பேக்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அந்த ஏர் பேக் வந்து ஃபினான்ஷியல் ஏர் பேக் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கார்ல இருக்க ஏர் பேக்கோட யூஸ் வந்து கார் ஆக்சிடென்ட் ஆகும்போது தான் தெரியும். அதே மாதிரி இந்த எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது வந்து நம்மளுக்கு நிஜமாலே ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல தான் நம்மளுக்கு புரிய வரும் இதை நம்ம பண்ணது வந்து எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எமர்ஜென்சி ஃபண்டு வந்து எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு தான் இல்லையா? ஸோ நம்மளுக்கு எவ்வளோ எமர்ஜென்சி ஃபண்டு வேணும், எவ்வளோ சேவ் பண்ணும்? ஓகே, இதில் நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய தம் ரூல்னு சொல்லிட்டு 3 months 6 months 1 year அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கிறது பெட்டர், ஆல்வேஸ் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ரா அமௌண்ட். பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் 3 months இஸ் ஆல்சோ எனஃப். ஏன்னா இப்போ லெட்ஸ் அஸ்யூம் ஒரு 50,000 ஒரு ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் ஆகுது. ஜஸ்ட் பேசிக் ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் ரன் பண்ணுறதுக்கு 50,000 ஆகுதுன்னா 2 பேரும் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா ஈவன் ஒரு 3 months சேவ் பண்ணால் கூட எனஃப். ஓகே, ஸோ ஏன்னா ஒரு 1.5 lakhs சேவ் பண்ணி வச்சிருந்தா கூட யாராவது ஒருத்தருக்கு ஜாப் லாஸோ இல்லை ஏதோ ஒரு எமர்ஜென்சி வந்துச்சுன்னா கூட நெக்ஸ்ட் நம்ம அந்த பேலன்ஸ் இன்னொரு இன்கம் வந்துட்டு தான் இருக்க போகுது. 2 பேருக்கும் லெட்ஸ் அஸ்யூம் 2 பேரும் ஒரே டைம்ல தே வில் நாட் ஹேவ் லாஸ் ஆஃப் ஜாப் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஸோ ஒரு இன்கம் வச்சு தே கேன் ஸ்டில் சஸ்டெயின். ஓகேங்களா. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு 3 months இருந்தால் போதும். பட் லெட்ஸ் டேக் ஒரே ஒருத்தர் தான் ஒர்க் பண்ணுறாங்க, லெட்ஸ் அஸ்யூம் ஹஸ்பண்ட் தான் ஒர்க் பண்ணுறாங்க, ஒய்ஃப் வந்து ஹோம் மேக்கர்னு வச்சுக்கோங்க, வேற எந்த சோர்ஸ் ஆஃப் இன்கமும் வரல. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மினிமம் 6 months ஆகுது இருக்கணும். அண்ட் சேம் கோஸ் வித் பிஸ்னஸ் மேன் ஆல்சோ. யாராவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வேற ஒரு ஸ்டேபிளான ஸ்டெடி இன்கம் இல்லை அப்படின்னா அவங்கலாம் ஈவன் 1 year வச்சிருந்தா கூட இட்ஸ் பெட்டர். 6 months to 1 year வச்சுக்கிறது ஒரு சேஃபான ஒரு ஆப்ஷன். அகைன் கோவிட் டைம் தான் எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும். நம்ம மக்களே வெளியில வர முடியாம எவ்வளோ ஒரு இந்த சலூன்லாம் மூடுனாங்க, பியூட்டி பார்லர் அதெல்லாம் மூடினாங்க, எல்லா கடையும் தான் மூடிட்டாங்க. ஏன் எல்லா ஷாப்பும் மூடினாங்க. அதெல்லாம் ஒரு 3 months 4 months. பட் ஃபுல்லாவே அந்த டைம் சமாளிக்க முடியாம ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணிட்டு போனவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த டைம்லலாம் நம்மளோட எமர்ஜென்சி ஃபண்ட் தான் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து சேவ் பண்றோம், எதுல போட்டு சேவ் பண்ண முடியும்? ஏதாவது ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி இடத்துல போட்டு விட்டுருவோமா? ஓகே, இந்த எமர்ஜென்சி ஃபண்டுக்கு வந்து நம்ம ரிட்டர்ன்ஸ்னு எதுவுமே யோசிக்க கூடாது. ஏன்னா இந்த போடுற ஃபண்டு வந்து இமீடியட்டா தேவைப்படும். ஃபண்ட்ல இந்த நம்ம போட போற ஃபண்டு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்குன்னு எதிர்பார்க்க கூடாது. ஓகேங்களா. ரிட்டர்ன்ஸ்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஏன்னா லாங் டேர்ம்ல ஒரு 5 years 7 yearsக்கு போனாதான் ஒரு 12-14% அந்த மாதிரி ரிட்டர்ன் எதிர்பார்க்கும். ஆனா இந்த ஃபண்ட் நம்ம அதுக்காக கிடையாது. எப்போ எமர்ஜென்சி வரும்னே தெரியாது. இப்போ நம்ம போட்டுட்டு 2 monthsலயே கூட வரலாம், ஏன் இமீடியட்டா ஒரு நெக்ஸ்ட் மந்த் வரலாம். ஸோ எந்த டைம்ல வரும்னு தெரியாது, வராமையே கூட போகலாம். ஸோ அதனால வந்து எப்போ நம்மளால ஈஸியா எடுக்கிற மாதிரியான ஒரு இடத்துல தான் போடணும். ஸோ பெஸ்ட் நமக்கு தோன்றது என்ன, எஃப்டி. ஓகேங்களா, ஒரு 7% ரிட்டர்ன் வரும். இல்லைனா டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு இடத்துல போட்டுட்டு இல்லை ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டி
எதுலயாவது வேற நம்ம இன்னைக்கு போட்டா எடுத்துடுற மாதிரி இருக்கணும், ஈஸியா ஈஸிலி எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம ரிட்டர்ன் யோசிக்க கூடாது, எனக்கு வந்து இதுல 12% ரிட்டர்ன் வரணும் அப்படின்லாம் யோசிக்க கூடாது. இது வந்து ஒரு சேஃப்டி நெட். ஸோ அதனால நம்ம வந்து ஒரு எஃப்டில போடுறது இல்ல டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறது அந்த மாதிரி இடத்துல போடுறது சேஃபா இருக்கும். சோ ரிட்டர்ன் வராது, அதனால நம்ம பீரோக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு அதுவும் பண்ணாதீங்க. கேஷ் வீட்ல வச்சாலும் செலவு பண்ணிடுவோம், இல்லைன்னா அது க்ரோ ஆகாது. அட்லீஸ்ட் கொஞ்சம், அதாவது ரொம்ப க்ரோத் இல்லைனாலும் ஒரு 6-7% வர மாதிரி இருந்தா ஓகே. எஃப்டி இஸ் ஈஸியஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா நம்ம ஈஸியா பிரேக் பண்ணிடலாம். இப்போ வேணும்னா போய் நாளைக்கு பிரேக் பண்ணா ஒரு பெனால்ட்டி மாதிரி போடுவாங்க, பட் ஆனால் எடுத்துடலாம், அது அந்த அமௌண்ட்டை எடுத்துடலாம். யா கரெக்ட். சரி, ஸோ நம்ம எமர்ஜென்சி ஃபண்டு சேர்த்து வச்சிருக்கோம். நம்மளுக்கு தான் கொஞ்ச நாளா வேலையும் போல ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குமே, ஏன் அந்த எமர்ஜென்சி ஃபண்டை தூக்கி நம்ம பைக் அப்கிரேட் பண்ணுவோமா? ஸோ அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து வெக்கேஷனுக்கோ இல்லை உங்களோட ஷாப்பிங்க்குலாம் கிடையாது, ஓகேங்களா? அதெல்லாம் வந்து நம்ம நீங்கள் பிளான்டு இதில் தான் போடணும். அதில் இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து கம்மியாயிட்டே இருக்கும். சரி, அமேசான்லயாவது ஏதாவது வாங்கிக்கிறேனே, அதெல்லாம் கிடையாது. எமர்ஜென்சி ஃபண்ட் ரியலான ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு மட்டும்தான். அது இன்னொரு இம்பார்ட்டன்டான திங், அதை வந்து ரிப்ளனிஷ் பண்ணிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் அஸ்யூம் நீங்கள் உங்களுக்கு ஒரு மந்த்லி எக்ஸ்பென்ஸ் 50,000, ஒரு 3 lakhs சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க, ஒரு எஃப்டியில் போட்டு வச்சிருக்கீங்க. திடீர்னு ஒரு எக்ஸ்பென்சஸ் வந்துருது, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துருது, இல்லைனா ஒரு வேற ஏதோ ஒரு ரிப்பேர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட வச்சுக்கலாம். ரிப்பேர், ஒரு ஏசி ரிப்பேர் ஆகுது, இல்லைனா ஒரு காருக்கு ஒரு மேஜர் எக்ஸ்பென்சஸ் ஆயிடுச்சு, ஒரு 40-50,000 ஆயிடுச்சு. இன்சூரன்ஸ் வச்சிருந்தும் நீங்க கொஞ்சம் போடுற மாதிரி ஆயிடுச்சு, ஒரு 30-40,000 கம்மி ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் அந்த 40,000 அதில் மறுபடியும் சேர்க்கணும். மறுபடியும் அகெயின் அதே லெவல் ஆஃப் அமௌண்ட்டுக்கு எடுத்துட்டு போய் வைக்கணும். 3 lakhsனா அந்த 3 lakhs ஆல்வேஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். உங்களோட எக்ஸ்பென்சஸ் மந்த்லி 50,000 இருக்குன்னா ஒரு 3 lakhs ஆல்வேஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அது கம்மியாக நீங்க வந்து நெக்ஸ்ட் மந்த் இது பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ணலாம்? ஆனா இப்போ இது வரைக்கும் நான் எமர்ஜென்சி ஃபண்டே நம்ம சேர்க்கலன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு மேல சேவ் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம் இல்ல? சேவ் பண்றது இல்லை, சம்பேர் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இது வரைக்கும் இல்லைனா கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியான ஆப்ஷன் வந்து நம்ம எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்கோம், கரெக்டுங்களா? எல்லாரும் ஒரு 2-3 எஸ்ஐபி போட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எஸ்ஐபியை இதுக்கு டைவர்ட் பண்ணலாம். இதுக்கு நம்ம வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுக்கு அதே மாதிரி ஒரு ஆர்டி மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு அதில் போட்டுட்டு இருக்கலாம். இன்னொன்று வந்து நம்மளோட போனஸ் இல்லை வேரியபிள் பே, ஏதாவது ஒரு இன்சென்டிவ் கிடைக்குதுன்னா அந்த அமௌண்ட் எடுத்துட்டு அப்படியே வெக்கேஷன் போறேன், வேற ஏதாவது காஸ்ட்லி ஐட்டம் ஸ்பெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு கட்டில் வாங்கிடலாம். இல்லை ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சஸ்க்குன்னு யோசிக்காம ஃபர்ஸ்ட் வந்து இதுல ஸ்பெண்ட் பண்ணலாம், அதாவது இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். வேற என்ன பண்ணலாம்? வேற வந்து மேஜர் எக்ஸ்பென்சஸ்லாம் வச்சுக்காம இருக்கணும். இப்போ நீங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்குற மாதிரி இருப்பீங்க, ஒரு 40,000 50,000 ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தீங்கன்னா அதை ஸ்பெண்ட் பண்ணாம இதுல சேவ் பண்ணலாம். ஸோ பேசிக்லி நம்மளோட பேசிக் எக்ஸ்பென்சஸ் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஏதாவது நீங்க ஒரு வான்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் இதை சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது வச்சுக்கிட்டு நீங்க ஒரு 3 lakhs அப்படி சேவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களோட நார்மல் ஆக்டிவிட்டி, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்குறது அதெல்லாம் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் நம்ம பில்ட் பண்றதுக்கு. ஸோ இது ஓவர் நைட்ல ஆகாது, இது இட் வில் டேக் டைம். ஏன்னா யோசிச்சு பாருங்க, 3 lakhs சேவ் பண்ணோம்னா இதுக்கு ஒரு மேபி 6 months ஆகலாம், 1 year ஆகலாம், 1.5 years ஆகலாம். பட் ஆனால் சம்வேர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி அந்த கோலை ரீச் பண்றதுக்கு அந்த நம்பர் இருக்கும்ல, அந்த நம்பர் ஒட்டர், அந்த நம்பர் நம்ம தான் டிசைட் பண்ணணும். மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளவோ அதை பேஸ் பண்ணி தான் into 3 or into 6 அது உங்களோட இது. நம்ம சொன்னோம்ல 2 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நீங்க வந்து ஒரு 3 months இருந்தாவது டு ஸ்டார்ட் வித். ஓகே, ஒரே ஒருத்தர் தான் இன்கம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குன்னா தென் அட்லீஸ்ட் 6 months ஆகுது வேணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். ஆன் அ க்ளோசிங் நோட், நீங்க ஒரு ₹1 ஸ்டாக் மார்க்கெட்லயோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்லயோ எதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கான்னு பாத்துக்கோங்க. எமர்ஜென்சி ஃபண்ட் ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க, எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து ரெடியா வச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு. ஆமா, எமர்ஜென்சி ஃபண்ட், அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே இன்னொரு வீடியோலாம் பேசணும், டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ். இது 3 இல்லாம நீங்க எது ஸ்டார்ட் பண்ணவும் பண்ணாதீங்க. இது 3 இல்லாம நீங்க எது சேவ் பண்ணாலும் ரிஸ்கி தான். ஏன்னா நீங்க சேவ் பண்ணி அந்த அமௌண்ட் க்ரோ ஆகலாம், அதுக்கு ஒரு கார்பஸ் பில் பண்ணலாம். பட் என்னமோ ஆச்சு, ஒரு ஹெல்த் எமர்ஜென்சி வந்துருச்சு, இல்ல வேற ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஜாப் லாஸ் அப்படி இருந்ததுன்னா என்ன பண்ண வேண்டியிருக்கும்னா, நீங்க சேவ் பண்ண அமௌண்ட் எல்லாத்தையும் நீங்க வந்து செல் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸ்டாக்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அப்போ மார்க்கெட் டவுனா இருந்ததுன்னா நீங்க அப்போ செல் பண்ணிட்டு லாஸ்ல கூட செல் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி ஃபண்ட், ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ், இது 3 தான் பேஸ். இது இல்லாம நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட்டே பண்ணாதீங்க. ஸோ அப்படி நீங்க சேவ் பண்ணாலும் உங்களோட சேவிங்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா கரைஞ்சிரும் இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்பொழுது. இவ்வளோ பேசுறோமே, நமக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் ரெடியா இருக்கா? நம்மளோட 6 monthsக்கு என்ன தேவையோ அதை நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இவ்வளோ பேசுறோமே, நம்மகிட்ட எமர்ஜென்சி சேவிங் இருக்கா? இருக்கு 6 monthsக்கான மந்த்லி ஸ்பெண்ட்ஸை நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கேன் எமர்ஜென்சி ஃபண்டா. ஸோ இதே மாதிரி கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கா? நீங்க எவ்வளவு சேவ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது வரைக்கும் நான் ஸ்டார்ட்டே பண்ணல அப்படின்னீங்கன்னா இந்த மந்த்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மந்த் வந்து சேலரியில இருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இது வரைக்கும் சேவ் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த மந்த் தான் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் மந்த்தா இருக்கணும். ஸோ இதுல இருந்து உங்களோட எக்ஸ்பென்ஸை இங்க அங்க எங்கேயாவது குறைச்சிக்கோங்க. சாப்பிடாதீங்க, இல்ல சாரி, இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ இதெல்லாம் ஆர்டர் பண்றது குறைச்சிக்கோங்க. வெளியில போய் சாப்பிட்றது குறைச்சிக்கோங்க. கொஞ்சம் ஒரு 6 monthsக்கு உங்களோட லைஃப் வந்து கால்குலேட்டடா வச்சுக்கோங்க. உங்க
ஃபினான்ஸை வந்து பிளான் பண்ணுங்க. ஸோ தட் நீங்களும் வந்து உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க உங்க லைஃப் எப்பவும் போல ஜாலியா நடக்கும். ஜாலியா இருக்கணும்னு சொல்லல, இருக்கலாம். பட் பேசிக் எக்ஸ்பென்சஸ்லாம் எதுவும் காம்ப்ரமைஸ் பண்ண வேணாம் பேசி. ஸோ ஏதாவது எக்ஸ்ட்ராவா நீங்களே பாருங்க, இதெல்லாம் வந்து கொஞ்சம் தேவையில்லாம செலவு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கட் பண்ணுங்க. வெக்கேஷன் வச்சிருக்கீங்க, ஒரு ஃபாரின் வெக்கேஷன் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் கடன் வாங்கிட்டு இல்லை இருக்கிறத எல்லாம் சேவிங்ஸ் எல்லாம் அதுக்குன்னு சேவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் பார்ட் ஆஃப் த அமௌண்ட் வந்து டைவர்ட் பண்ணி விட்டுருங்க எமர்ஜென்சி ஃபண்டுக்கு. அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுங்க. இல்லைனா வந்து மொபைல் ஆல்ரெடி ஒரு மொபைல் நல்லா இருக்கும், இருந்தாலும் வந்துட்டு அதை அப்கிரேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் வாங்குவோம். முக்கியமா இந்த ஐபோன் காரனுக்கு போய் நம்ம பணம் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணாதீங்கன்னு இல்லை, அது உங்க இன்ட்ரெஸ்ட் தான் பண்ணுங்க. பட் அதுக்கு முன்னாடி உங்களோட எமர்ஜென்சி ஃபண்ட் ரெடியா இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். உங்க காசு நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம், அது தப்பு கிடையாது. பட் அதுக்கு முன்னாடி உங்களோட எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து உங்களுக்கு இருக்கா அப்படிங்கறத வந்து நீங்க பாத்துக்கணும். அவ்வளவுதான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களோட எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து நீங்கள் எவ்வளோ மந்த்ஸ்க்கு சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வேறு எதை பற்றி பேசலாம் அப்படிங்கிற டாபிக் ஐடியாஸும் நீங்கள் எங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோவில் திரும்பி மீட் பண்ணுறோம். Until then, it's bye from Jemima. Bye from Dilip.